and welcome to TRADEGENIUZ. This is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்மளோட ஃபேமிலி குரூப்லயும் சரி, எனக்கு பிட்காயினை பற்றி சொல்லுங்கன்னு ஆல்ரெடி வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து போட்டுருந்தோம். பட் அதை சொல்ல போனோம் என்னன்னா, அந்த ஃபோர்காஸ்டடாக ஃபெயிலியரை தவிர நாங்கள் யாருமே லாஸில் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து பிட்காயின்ல வந்து என்னைக்குமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். பிட்காயின்ல ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிட்காயின்ல வந்து நாங்க மார்ஜின் ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிட்காயின்ல வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா $20,000 இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து $40,000 பண்ணா அக்கௌண்ட் டபுள் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நீங்க ஓரளவு ப்ராஃபிட் கெயின்காக பண்ணலாம். டபுள் ஆக முடியாது. பட் ப்ராஃபிட் கெயின் வந்து 10% ஆகணும். நான் இன்வெஸ்ட் பண்றது 10% ப்ராஃபிட் வேணும், 20% ப்ராஃபிட் வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பிட்காயின்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நாங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆக்சுவலி சொன்னேன் பிட்காயின் வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இது வரைக்குமே நான் ட்ரெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து மந்த்லி லோ லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மந்த்லி லோவை இன்னுமே பிரேக் பண்ணல. ஸோ இப்போ நான் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கூட ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். கண்டிப்பா இந்த 15 days வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மந்த் எப்படி வந்து மார்க்கெட் முடியுதோ அதை வச்சுதான் நம்மளால we can able to predict the market. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போனேன். பட் சம் ஃபண்டமெண்டலான ரீசன் சொல்றாங்க, ஹாலோவீனு அப்படி இப்படின்னாங்க. பட் நம்மலாம் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னைக்குமே சரி அதை நான் பார்க்கவே மாட்டேன். சரிங்களா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு மிட்டுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். ஸோ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் ட்ரேடர். அதுக்கான வாய்ப்புகள் எப்படி அமையும், அதுக்காக நான் இன்னைக்கு எப்படி வந்து பிட்காயின் வந்து பை ஆகும், எப்போ பை ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மந்த் எண்டு வரைக்கும் பிட்காயின் வந்து டைம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு 5 நாள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா. ட்ரேடர் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். லெட்ஸ் கோ வித் த ஸ்க்ரீன். என்னோட ஸ்க்ரீன் இப்போ வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் மந்த்லி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் போய்க்கேன். ஏன்னா நான் மந்த்லி மார்க்கெட் போனோம்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஸோ ஆல்ரெடி உள்ள ஃபோர்காஸ்ட் அப்படியே இருக்கணும். இது அப்படியே இருக்கணும். நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இப்போ வந்து ஃபியூச்சர் ஒரு பேனல் நம்ம எடுத்துப்போம். ஸோ மார்க்கெட்டோட அனலைசிஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதானே அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். சொன்னா லெட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான சார்ட் தெரியுது. அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டுப்போம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. எனக்கு தேவை மார்க்கெட்டோட லோ லெவல் தான் நமக்கு தேவை. ஸோ மார்க்கெட்டோட லோவை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லோ லெவல் இந்த கிரீன் லைன் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரிய 618 லெவல்னு சொல்லுவோம். கோல்டன் ஏரியா லெவல். ஓகேங்களா? மந்த்லி லோ. இந்த மந்த் முடியறதுக்குள்ள ஜூன் 30 உள்ள இந்த கேண்டில் பை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். நல்லா நடக்கும். இப்போ நான் என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பை ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்க்க நிறைய பேர் சொல்றாங்க 20,000 கீழே இறங்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் இல்ல. இது எனக்கு தெரிஞ்சு செல்லர்ஸுக்கான ட்ராப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செல்லர்ஸுக்கான ட்ராப் அப்படிங்கிறது என்னன்னு போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து செல் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். பேனிக் செல்லிங், அதாவது மார்ஜின் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு செல் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு ட்ராப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பண்ற ஒரு வேலையா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ நவ் இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த மந்த்லி கேண்டில் இது வரைக்கும் நிக்குது. ஆனா இந்த மந்த் முடியறதுக்கு இன்னுமே வந்து 3 நாள் இருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு அண்ட் 30 வரைக்குமே டேஸ் வந்து இருக்கு. இந்த 4 நாள்ல மார்க்கெட் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு ரொம்பவே மெயின். ஓகேங்களா? அதுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டேன். இந்த 4 டேஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்த்லி கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்த்லி கேண்டில் 30ஆம் தேதி 1ஆம் தேதி கேண்டில் ஸ்டார்ட் ஆகும் போது இது ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் வித் டபுள். கண்டிப்பா மார்க்கெட் புல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மந்த்லி கேண்டலை வச்சுடா இன்னும் கேண்டல் க்ளோஸ் ஆகல, ஒரு கிரீன் கேண்டலா க்ளோஸ் ஆகுது, நம்ம போட்டு லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்ப என்னால டிசிஷன் எடுக்க முடியாது.
இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்விங்கோ இல்ல ஸ்கேல்போ நான் இந்த 4 நாள்ல நான் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா எது வரைக்கும் என்னோட டார்கெட் லெவல் வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வீக்லிக்கு நான் போனேன். வீக்லில பார்க்கும்போது அஸ் யூசுவல் மார்க்கெட் வந்து தெளிவான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நான் அதையுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு வீக்லி ஹை லெவலில் நோட் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த லெவல் வரைக்கும் போகலாங்க. இதை உடைக்குங்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு போகும். இந்த லெவலை உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த லெவலை நான் வந்து ஒரு வீக்லி ஹை லெவலாக எடுத்துக்க நான் ஒரு ஜோனாவே நான் பேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல கீ லெவலாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல கீ லெவலாகவே மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ எனக்கு இந்த லெவலில் உடைச்சானா மார்க்கெட்டோட அடுத்த லெவல் இங்கே போகும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. இப்போ நான் இந்த லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தை பேஸ் பண்ணி இந்த 5 நாள்ல இது வரைக்கும் டிராவல் ஆகி இதை உடைக்கிது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நான் வீக்லியில் வந்து நான் பேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் போனேன் டெய்லிக்கு நான் போனேன். ஸோ டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு இதுவாக காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹை வேணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாவே டவுன் ட்ரெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு இம்பல்ஸா நான் எடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஹை ரொம்பவே முக்கியம். நான் இந்த இடத்துல ஹையை நான் டினோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஹையை டினோட் பண்ணும்போது மார்க்கெட் ஆனது இந்த இடத்த உடைச்சிச்சு அப்படின்னா டெய்லி கேண்டில் இந்த இடத்த உடைக்கிட்டுனா கண்டிப்பா ஒரு 2 நாள்ல இது வரைக்கும் போகுங்கிறது எதிர்பார்ப்பாவே நான் இன்னுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ now let's go with the market for the 4 hours. நான் இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள போய் பார்க்குறேன். ஸோ நான் இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள போய் பார்க்கும்போது அந்த ஏரியா ஒரு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவா இருக்கு. ஸோ இப்போ கரண்டா மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கரண்டா மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ லைக் எனக்கு இந்த இடத்த உடைக்கும் போது தாராளமா நீங்க பை எது வரைக்கும் போகலாம். நம்ம சொன்ன இந்த கிரீன் லெவல் வரைக்கும் நீங்க தாராளமா பை எடுத்து டிராவல் பண்ணலாங்க. இது வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. இப்போ இப்போ டெஸ்டினேஷன் இது வரைக்கும் போகும்போது ஒரு டெஸ்டினேஷன்ல ஆல்ரெடி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் எடுக்கிறேன் இப்போ உங்களுக்காக. பிடிசி சாட்ல ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் சாட்ல இங்கே நான் பண்ணி வச்சிருக்கேன். சி இந்த இடத்த பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இது நான் 4 ஹவர் இந்த இடத்த பார்ப்போம் டெய்லி ஹையாக நான் பேஸ் பண்ணுறது. இந்த இடத்த உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆல்ரெடி நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பட் நான் நினைச்ச மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் கிரியேட் ஆச்சு. பட் என்னாச்சு அன்பார்ச்சுனேட்லி லோ ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து எப்படி என்ட்ரி எடுப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பையிங் சைன் கிடைச்சா பையிங் சிக்னல் கிடைச்சா மட்டும் நான் நெட்டை என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா ஒரு லாங் டர்மா நான் ட்ரேட் எடுக்க போறேன், லாங் டர்மா என்ட்ரி எடுக்க போறேன், இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுத்துப்பேன், லாங் டர்ம் என்ட்ரி. பட் நான் பண்ணது எல்லாமே ஸ்கேல்ப் ட்ரேடு. ஸோ 50 மினிட்ஸ் ட்ரேட்ல எனக்கு இங்கெல்லாம் என்ட்ரிஸ் கிடைச்சிச்சு. நான் அங்கெல்லாம் என்ட்ரி போட்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மார்ஜின் தான் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருப்பேன். பட் பண்ணல, நான் மார்ஜின் கால் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் என்னோட ஃபியூச்சர் பிளான் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு. நான் பிளான் மட்டும் தான் பண்ணேன், என்ட்ரி எடுக்கல. ஸோ என்னோட பிளான் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு. பட் எனக்கு லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ஆகல. என்னோட பிளான் மட்டும் தான் இந்த இடத்துல ஃபெயிலியர். பட் இந்த இடத்துல நான் பை பண்ணா நான் பைக்கு கண்டிப்பா கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அதுதான் என்னோட வேலை. எனக்கு ஒரு பை கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்போ பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி சப்ளைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதுதான் உண்மை. இந்த இடத்துல எனக்கு பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நான் பை போகல. பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பை போயிருப்பேன். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சி இப்போ கரெக்டா மார்க்கெட் ஃபுல்லா ஃபால் ஆச்சு. என்னாச்சு, எனக்கு தெளிவான செல் கன்ஃபர்மேஷன் வச்சு செல்லுல நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ நல்லாவே ஃபால் ஆச்சு. பட் இப்பவுமே நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே விஷயம் என்னன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பை ஆகணும் அப்படின்னா எனக்கு 28,000 கிட்ட மேல போகணும். எனக்கு இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகினா கண்டிப்பா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இந்த இடத்த உடைச்சிச்சுன்னா எனக்கு மேல போகணும் அப்படின்னா நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல உடைச்சிச்சு அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல இந்த லெவல்ல உடைக்குதுன்னா கண்டிப்பா மார்க்கெட்டால என்னன்னா உடனே கீழே வருவான். இதையும் உடைச்சானா திருப்பி மார்க்கெட் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ திருப்பி கீழே தான் போவான். ஸோ கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலதான் போகலாம் அப்படிங்கிற தோணுது. ஸோ இது வரைக்கும் போவான் அரௌண்ட் ஒரு 23,400 வரைக்கும்
போறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அந்த 24,000 பிரேக் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா 28,000 4,000 மேல போவாங்கன்னு எதிர்பார்ப்பா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இவன் மட்டும் இதை பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 3 நாள்ல ஒரு அக்ரெசிவான பையிங் மூவ்மெண்ட் கொடுப்பான் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. இந்த 3 நாள்ல இந்த பைக்கான வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க, பெரிய பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு. அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ என்ட்ரி இருக்கா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடத்துல என்ட்ரி போறீங்கன்னா ஸோ ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கிட்ட வைங்க. ஸோ இப்போ வந்து பை ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ட்ரி போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லெவல் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,700 கிட்ட நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் லெவல் வைங்க. டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வைங்க. 1:2 1% ரிஸ்க் 2% ரிவார்டு அப்படிங்காம நீங்க பண்ணலாம். இதையும் உடைக்குது. இதை உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல உடைச்சு எனக்கு கேண்டல் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஸோ 4 கேண்டலோ இல்லை டெய்லி கேண்டலோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டெய்லி கேண்டலோட லோ நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், டார்கெட் லெவல்ல 26,000 வரைக்கும் வைக்கலாம். தாராளமா வைக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தாராளமா நீங்க வந்து இது வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா மந்த்லி கேண்டல் செல் கேண்டலா முடிஞ்சாலுமே நல்லா நம்ம வச்சுக்கோங்க, மந்த்லி கேண்டல் செல் கேண்டலா முடிஞ்சாலும் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் இப்படிதான் போகும். பட் இது 3 நாள்ல அக்ரெசிவா நடந்தா அக்ரெசிவான ப்ராஃபிட் இன்னுமே நம்ம வந்து பை பண்ணலாம். சப்போஸ் இந்த 3 நாள் முடிஞ்சு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து செல் ஆகுது அப்படிங்கிற ஒரு டினோஷனுக்கு வரலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருக்கோம், இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகும். ஆனா ட்ரெண்ட் ஆக்சுவலி மந்த்லியில வந்து என்ன ஆச்சுன்னா மந்த்லி லோவை பிரேக் பண்ண மாதிரி இது கன்சிடர் ஆயிடும். மந்த்லி லெவல்ல இந்த கீ லெவல்ல பிரேக் பண்ண கன்சிடரேஷன் ஆயிடும். மார்க்கெட் வந்து கீழே தான் விடும். பட் மந்த்லி கேண்டல் ஒரு அக்ரெசிவான பேரிஷ் கேண்டலா முடியும் போது அது கண்டிப்பா ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ இந்த பேரிஷ் கேண்டல் ஒரு பெரிய கேண்டல் வந்து இம்பேலன்ஸ் கேண்டல் வந்து பேலன்ஸ் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சோம். அதனால மார்க்கெட் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த டெய்லி உடைக்கணும். ஸோ இந்த டெய்லி ஹை உடைச்சுட்டா 29,000 இருக்கும். இதையும் உடைக்குதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா இன்னுமே மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணணும். இது 3 நாள்ல நடந்து இந்த இடத்த உடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் மேல. அதே இந்த மந்த் முடிஞ்சு நடந்தா இந்த மந்த் முடிஞ்சு நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகும். அது என்ன நடக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். ஸோ ஐடியா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாட்டா நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகலாம். இது 3 நாள்ல நடந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 3 நாள்ல இப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல போயிடும். சப்போஸ் இதுகிட்ட வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இதுகிட்டயோ இல்ல மந்த்லி கேண்டல்ல பிரேக் பண்ணி அதாவது செல்லிங் அந்த மந்த்லி லோவை பிரேக் பண்ணாம க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் மல்டி கேண்டலோடைய லோ இந்த லோ லெவல் இந்த கிரீன் ஜோன் போட்டுருக்காங்க இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அப்படி க்ளோஸ் பண்ணும் மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா திருப்பி மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 3 நாள்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல போகலாம். 3 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரலாம். நான் என்ன அப்படிங்கிற நடக்க போற ஆஃப்டர் 2ஆம் தேதியோ இல்ல 3ஆம் தேதியோ இதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ என்ன நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனவே இப்போ என்னுடைய பிட்காயினுடைய வே இப்படிதான் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல ட்ரஸ்டபிள் பண்றேன். ஸோ நான் வெயிட் பண்ணேன், இன்னுமே பையிங் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணேன். அதர்வைஸ் மார்க்கெட்ல இனிமே செல்லிங்ல இருக்கு. நான் அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஸ்டூடெண்டானாலும் சரி பொறுமை தான். ஏன்னா பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் நினைக்கிறத விட பொறுமையா இருந்து அந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் நம்ம பை எடுக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க 24 hours மார்க்கெட்ல வந்து என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காங்க. அந்த எண்ணத்தை வந்து நீங்க வந்து மாற்றுங்க. பொறுமையா நிதானமா இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா மார்க்கெட் எங்கேயும் போகல, கண்டிப்பா இருப்போம். ஸோ அதுக்காக நான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு வந்து பையிங் ஆப்ஷன் கிடைக்கல. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா எங்க ஆப்ஷன்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ட்ரி எடுப்பாங்க. இப்ப நான் வந்து என்ன நம்பி நீங்க இருக்கீங்க, ஒரு 8,000 பேர் இருக்கீங்க அப்படிங்கப்போ அந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவான ஒரு வேவை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து சிக்னல்ஸோ இல்ல மற்ற விஷயங்களும் சொல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா அதுக்கான வே எனக்கு தெரியணும். அதுக்கான ரூட் எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் நான் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்ப எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி போகலாங்க. இன்னுமே வந்து 4 நாள் டைம் இருக்கு, என்ன நடக்கலாம் பார்க்கலாம். பட் இந்த 4 நாள் டைம்ல இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இந்த இடத்த உடைக்கணும்னா நீங்க இன்னும் ஒரு 2 நாள் ஒரு அக்ரெசிவான பை மூவ்மெண்ட் வந்து பிட்காயின்ல பார்க்கலாம். சப்போஸ் அந்த அக்ரெசிவான மூவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு செல்லிங் தான் வாய்ப்புகள் அமையுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். எனிவே
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பை பை, டேக் கேர்.